Good morning, student. We continue the 8th chapter from this slide. So here we are going to discuss about that is facilities offered by International Monetary Fund, IMF. Okay. Actually, IMF பார்த்தீங்கன்னு சொன்னா that International Monetary Fundல நிறைய opportunities இருக்கு. அதாவது ஃபண்ட் that is International Monetary Fund created several new credit facilities. நிறைய கடன் கொடுக்குற அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு வசதிகள் செய்ய தர நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுல கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சில விஷயங்கள் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. தட் இஸ் த IMF provides financial assistance to its member nation to overcome their temporary difficulties relating to balance of payments. அதாவது ஒரு நாடு மெம்பர் கண்ட்ரியோடைய அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஏற்பட இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூஸ் வந்து ஷார்ட் டேர்ம்ல அந்த சரி பண்றதுக்கோசரம் அவங்க என்ன பண்ண ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, நான் அதை வந்து ரீட் அவுட் பண்றேன், அதை சொல்றேன். ஏன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இல்லாததுனால நீங்க ஜஸ்ட் ஃபார் நாலேஜுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? At the same time, a member nations can purchase from the fund other countries or SDR. The word நான் சொல்றேன், but I will give the detailed explanation about the SDR. அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அது 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அது புக் பேங்க்ல அந்த கொஸ்டின் இல்லாட்டாலும் கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இதை பத்தி நம்ம நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் அந்த SDR பத்தி நீங்க நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி பண்ணோம்னா மெம்பர் கண்ட்ரிக்கு ஏற்படுகின்ற அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ். அது ஃபர்ஸ்ட் ஒன்று பேசிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ்னா அதிகமா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்டர் தேர் அக்ரிமெண்ட் the IMF provides additional borrowing facility up to 140% of the member quota. கோட்டான்றது வாட் இஸ் இந்த கோட்டான்னு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் லெசன்ல நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கோட்டா இருக்கு தனி 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு புக் பேங்க் லாஸ்ட் கொஸ்டின்ல நான் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். சப்போஸ் கொடுக்கலாம் யூ கால் மீ. ஓகே. ஏன்னா வாட் இஸ் மீன் பை கோட்டா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட்டான்றது ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த அளவுல தான் அவங்க வந்து IMF இருந்து லோன் வாங்கலாம். அதான் அவங்க கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? ஸோ கோட்டா மீன் பியாண்ட் த கோட்டான்றது வந்து ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி. ஓவர் அண்ட் அபோவ் த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். அதாவது ஒவ்வொரு நாடும் ஒரு IMFல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு அளவு இருக்கும். தட் இஸ் கால்டு கோட்டா. ஓகேங்களா? லிமிடேஷன்ஸ். ஓகே, லிமிடேஷன் சொல்லலாம். பியாண்ட் த லிமிடேஷன் வாங்குறதுன்றது தான் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி சொல்றது. ஓகேங்களா? கட்ஸ். பட் இதை பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அப் டு 3 years இருக்கலாம். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா காம்பன்சேட்டரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி. அதே காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டின்னு சொல்றது. அதை இட் வாஸ் ஸ்டார்டட் 1963 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1981ல ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அது ஆக்சுவலா. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா that is to provide additional financial assistance to the member countries, particularly primary producing countries facing shortfall in the export earning. அது என்ன சொன்னா இந்த உதாரணமா இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுல இன்னமும் பார்த்தீங்கன்னா பிரைமரி குட்ஸ் தான் இருக்கு. ஃபாரஸ்ட் ஓரியன்ட், அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட், நம்ம ஹேண்டிகிராஃப்ட் இப்படி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேஜரா. இப்போ ஒரு டியூரபிள் குட்ஸோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ பெரிய ஒரு டிவைஸோ பண்ணலாம், பட் நாட் தட் மச் லெவல். ஸோ இந்த மாதிரி சில இந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ்போர்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி சொல்றது. நெக்ஸ்ட் பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி. பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி என்ன ஆச்சுன்னா இதுல வந்து ஆக்சுவலா காமர்ஸ்ல நீங்க பஃபர் ஸ்டாக்ன்றதை படிப்பீங்க. அது கொள்முதல் பண்றது கவர்மெண்ட் பண்ண ஆச்சுன்னா BDI சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு தேவையான அந்த ஃபுட் கிரெயின்ஸ் என்ன பண்ணுவாங்க டைரக்டா வந்து ஃபார்மர்ட்டு வந்து பல்க் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தட் ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ரீ சப்ளை இல்லை டிசாஸ்டர் டைம்ல சப்ளை பண்றதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பஃபர் ஸ்டாக் சொல்லுவாங்க. பஃபர் ஸ்டாக் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் 1969. The purpose of this scheme was to help the primary goods
food grains producing country to finance a contribution to buffer stock arrangement for establishment of primary product price அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொன்னா, ஒரு பஃபர் ஸ்டாக்கை வாங்கி வச்சு இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதாரணமா we are going to be face a disaster. அதாவது என்ன சொன்னா, எஸ்பெஷலி அந்த ரெய்னி சீசன் வந்தாலே அந்த டிசாஸ்டர் மாதிரி தான். இட்ஸ் நாட் ஃப்ளோட்டிங், ரொம்ப ஃப்ளோட் ஆகிடும். லோ லையிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி கவர்டு பை வாட்டர். ஸோ பீப்புள் நாட் ஏபிள் டு அக்சஸ் வித் டெய்லி லைஃப். இல்லைங்களா? அப்போ தட் டைம் பீப்புள் நீட் அசிஸ்டன்ஸ். பேசிக்காக பார்த்தீங்கன்னா குக்குடு இமீடியட்டாக குக்குடு மெட்டீரியல் தான் வேணும் நம்மளுக்கு. அப்புறம் கிராஜுவல் ரிகாபிலேஷன் அப்படி டைமில் பார்த்தீங்கன்னா அன்குக்குடு மெட்டீரியல்லாம் தருவோம். அந்த மாதிரி டைமில் வந்து என்ன அவங்கள போய் காசு எடுத்துட்டு கொடுக்குறதுலாம் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த டிசாஸ்டர் டைமில் அசிஸ்டன்ட் பண்ணுறது, இந்த பஃபர் அந்த மாதிரி சில விஷயங்கள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கோசரம் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு, அந்த அன்டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் சில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் தேவைப்படும். ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தட் இஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த பஃபர் ஸ்டாக் அந்த பிரைமரி குட்ஸ்க்கான ப்ரைஸ்ன்றது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்தபட்சம் அந்த விலைன்றது நிர்வாகம் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் IMF கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ தான் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் அது. ஓகேங்களா? அண்டர் தி சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி வந்துன்னா டு மேக் a temporary arrangement to provide supplementary financial assistance to member countries facing payment problem relating to their present quota size. அது ஒரு ஷார்ட் டேர்ம்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கோட்டாவுக்கு மீறி தே நீட் சம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்டரி ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இதை நம்ம ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1986 மார்ச்சில். தட் இஸ் கன்செஷன் ஆஃப் போர் கண்ட்ரி. போர் கண்ட்ரிக்கு தேவைன்னா சில கன்செஷனை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. தட் இஸ் என்ஹான்ஸ்டு த SAF, அந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபார் லோ இன்கம் கண்ட்ரிஸ்க்கு. அது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நாடுகளுக்கு, போர் கண்ட்ரிகளுக்கு அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதும் அந்த ஸ்ட்ரக்சரல்னா ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலேருந்து அவங்க பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தேவையான ஒரு கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோ இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் சில ஃபெசிலிட்டிஸோ கொடுக்குறது அவங்களுக்கு இந்த மாதிரி IMF உடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் IMF. ஓகே, my dear student, I continue the lesson.